இன்றைக்கி நம்ம பீஸா தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவு மைதா மாவு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், அப்புறம் வந்து சால்ட்டு, அப்புறம் பேக்கிங் சோடா. இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் வச்சு பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து சோடா கொஞ்சமாக போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அது ஒரு 30 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பீஸா சாஸ் வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு 2 டொமேட்டோ, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சது வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டு ஆனியன் எண்ணெயில் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து அந்த சாஸ் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, அப்புறம் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கெச்சப் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பீஸா சாஸ் வந்து தயாராகிரும். அதை வந்து நல்லா சூடாக இருக்கிறத நல்லா ஆற விட்டுட்டு, அப்புறம் பீஸா டோவ் எடுத்து நல்லா பீஸா பண்ணுற மாதிரி நல்லா ரவுண்டாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அதை ஃபோர்க் வச்சு நடுவில் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா பேக் ஆகும் அதுக்காண்டி. அதுக்கப்புறம் பீஸா சாஸ் செஞ்சு வச்சுருந்தாலும் அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து நல்லா துருவி போட்டுக்கோங்க. துருவி போட்டுட்டு டாப்பிங்ஸுக்கு வந்து ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அது மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் வந்து நான் ஹோம்மேடாக வீட்டிலே பண்ணேன். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம பன்னீர் பீஸா தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ அது அப்புறம் பன்னீர் போட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சீசனிங் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மேலே இன்னும் கொஞ்சம் சீஸு, அப்புறம் சீசனிங் எல்லாம் போட்டுக்கோங்க. இது பண்ணுறதுக்குள்ளே கிச்சன் ஒரு வழி ஆகிடுச்சு. ஆனால் போட்டுட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு குக்கரில் வந்து நல்லா பேக் பண்ண வச்சுருங்க. பேக் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான சுவையான பீஸா வந்து தயாராகிரும். அப்புறம் பிளேட் பண்ணிட்டு சீசனிங்லாம் சாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா கட் பண்ணி அப்படி சூடாக சாப்பிடும்போது யம்மியாக இருக்கும். அப்படி நான் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படி சீஸியாக வரும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸ்ட்லாம் தேவைப்படாது. அவ்வளோ சீஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு பைட் எடுத்து வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம டோமினோஸ்லாம் வாங்குறத நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா அதோட ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து சீஸியாக இருக்காது, இங்கே நல்லா சீஸியாக இருந்துச்சு. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.